தை 2 மாட்டுப் பொங்கல். உழவுக்கு உதவியாக இருக்கும் மாடுக்கு நன்றி செலுத்தும் நாள் மாட்டுப் பொங்கல். இப்போ டிராக்டர் மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அந்த காலத்தில் மாடு தான் உழவருக்கு முக்கியமாக இருந்துச்சு. அதனால தான் அவங்க மாட்டுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கலை கொண்டாடினாங்க. நன்றி செலுத்துறது தமிழருடைய பாரம்பரியம். அது அவங்க எப்பவுமே மறந்ததில்லை. அப்படி உழைப்புக்கு முக்கியமாக இருந்த மாடுக்கு அவங்க நன்றி செலுத்துங்களா தான் மாட்டுப் பொங்கல். ஒரு காலகட்டத்தில் எல்லார் வீட்லேயும் ஒரு மாடு கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த மாடை அவங்க வளர்ப்பாங்க, அவங்க வீட்டில் சொந்த பிள்ளை போல் வளர்ப்பாங்க. அதே மாடை அவங்க ஜல்லிக்கட்டு விடுவாங்க. ஜல்லிக்கட்டு என்னென்ன அப்படின்றது நான் சொல்லி தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு வீர விளையாட்டு. டெய்லியும் ஏதாவது கருத்து சொல்கிறது என்னுடைய வழக்கம். இன்னும் என்ன கருத்து அப்படின்னா, எப்படி தமிழர்கள் மாடுக்கு நன்றி செலுத்துகிறாங்களோ அதே போல் நம்ம லைஃப்லையும் ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற டைம்லலாம் நன்றி செலுத்தினா நல்லாயிருக்கும். ஓகே, நாளை சந்திக்கலாம்.